வரும் ஜூன் 29 ஆணி பௌர்ணமி 50 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு அபூர்வ நாள். மிக சிறப்பான நாள். இந்த நாளை தவற விட்டுடாதீங்க. நில வாசல்ல இதை மறக்காம வச்சிங்க அப்படின்னா லட்சக்கணக்கில் பணம் வரும், கோடிக்கணக்கில் செல்வம் சேரும். அதாவது நீங்கள் எங்கேயாவது கொடுத்துருந்து ஏமாந்துருந்தீங்க அப்படின்னா அந்த பணம் எல்லாம் உங்கள் வீடு தேடி வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உழைக்கிறீங்க, கஷ்டப்பட்டு நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, ஆனாலும் கையில் பணம் தங்கலை, வீண் விரயம் ஆகுது அப்படின்னா அந்த பணமெல்லாம் வீண் விரயம் ஆகாமல் தடுக்கப்படும். இதை நிலவாசலில் நீங்கள் இதை வச்சிங்கன்னா. உத்தராயண காலத்தோட கடைசி மாதம்தான் இந்த ஆணி மாதம். தேவர்களோட மாலை பொழுதுன்னு சொல்லுவாங்க. தமிழ் மாதங்களில் 3வது மாதம் தான் இந்த ஆணி மாதம். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் சூரிய பகவான் வந்து சஞ்சரிக்கிறாரு. ஆணி உத்திர தரிசனம்னு சொல்லுவோம் இல்லையா, மிக சிறப்பான ஒரு நாள். இந்த ஆணி திருமஞ்சனத்தின் போதும் ஸ்ரீ நடராஜ பெருமாளை வந்து நம்ம தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய அனைத்து தோஷங்களும் விலகும் அப்படிங்கிறது ஐதீகம். அதே போல தான் இந்த ஆணி பௌர்ணமி தினமும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த ஆணி பௌர்ணமியும் ஆணி உத்திர தரிசனமும் அடுத்தடுத்த நாட்களில் தான் வரும். எல்லா சிவாலயங்கள்லையும் பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் ஆணி மாதத்தில் திருமஞ்சனம் நடைபெறும். வைணவ திருத்தலங்களில் பார்த்திங்கன்னா தலை சிறந்த ஸ்ரீரங்கம் திருத்தலத்தில் ஆணி மாதம் கேட்டை நட்சத்திரத்தன்று திருமஞ்சனம் சிறப்பாக நடைபெறும். இந்த ஆணி மாதம் வந்து நிறைய கோவில்களில் கும்பாபிஷேகம் கூட நடைபெறும். திருப்புகழை நமக்கு அளித்த மகான் அருணகிரிநாதர் வந்து ஆணி மாதம் மூல நட்சத்திரம் பௌர்ணமி திதியில தான் பிறந்தார். அது மட்டும் இல்லை, 12 ஆழ்வார்களில் ஒருவரான பெரியாழ்வார் வந்து ஆணி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர். இந்த ஆணி மாதத்துக்குன்னே ஒரு தனி சிறப்பு இருக்குது. திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த அருமையான திருவாசகத்தை கொடுத்த மகான் மாணிக்க வாசகர் வந்து பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தியவர். ஆனால் இவர் 32 வயது வரையும் தான் இருந்தார். இந்த மாணிக்க வாசகர் வந்து சிதம்பரம் தலத்தில் ஆணி மாதம் மகான் நட்சத்திரத்தில் ஈசனோடு 2 கலந்தார். பொதுவாக நிறைய கோவில்களில் வந்து ஆணி மாத பௌர்ணமி வந்து சிறப்பு வழிபாடுகள்லாம் நடைபெறும். ஆணி மாதத்தோட அரிய நாளாக இருக்கக்கூடிய இந்த ஆணி பௌர்ணமியை நம்ம தவற விடக்கூடாது. இதில் வந்து சரியாக நம்ம வழிபாடுகள் பரிகாரங்கள் இதெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய தீராத நவகிரக தோஷங்கள் எல்லாம் நீக்கி கொள்ள முடியும். குபேரனோட அருள் கிடைக்கும், குருவருள் கிடைக்கும், உங்கள் பொருளாதார தடைகள் நீங்கும், நீடித்த செல்வ வளம் கிடைக்கும். பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது புராண காலத்தில் இருந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. பௌர்ணமியில் பார்த்திங்கன்னா ஆலயங்களில் சக்தி வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது. எல்லா அம்மன் கோவில்லையும் சிறப்பு பூஜைகள் நடக்கும். சிலர் வந்து தங்களுடைய வீடுகளில் வந்து சத்யநாராயண பூஜை செய்வாங்க. சிலர் வந்து கிரிவலம் வருவாங்க. இந்த மலையை சுற்றி வருவதால் நமக்கு மனதிற்கு அமைதி கிடைக்கும், உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், நினச்சது நடக்கும். இந்த மாதிரிலாம் நம்மளால் அம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொள்ள முடியல, கிரிவலம் வர முடியல அப்படின்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து மனமுருக சிவனை வந்து வழிபடுங்க. இந்த நாளில் முருகனை வழிபடுங்க, நீங்கள் நினச்சது நடக்கும். அதுவும் இந்த 2 பொருள் போதும். பொதுவாக ஆணி மாத பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது கேட்டை நட்சத்திர தினத்தில் தான் வரும். ஆணி மாத பௌர்ணமி தினத்தன்று காரைக்காலில் இருக்கக்கூடிய காரைக்கால் அம்மையாரின் தெய்வீக ஆற்றலை போற்றும் விதமாக வருடந்தோறும் மாங்கனி திருவிழா நடைபெறுகிறது. கோயிலில் வந்து இறைவனுக்கு முக்கணிகள் படைத்து பூஜைகள் வழிபாடுகள் செய்யப்படுகின்றன. இந்த மாங்கனி திருவிழாவில் கலந்துக்கிட்டோம் அப்படின்னாவே நினைத்தது நடக்கும். அது மாதிரி கலந்து கொள்ள வாய்ப்பு இல்லாதவர்கள் வீட்டிலையே இறைவனுக்கு வந்து முக்கணிகளை வைத்து, அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா செண்பகப்பூ வெள்ளருக்கு பூ இதை வந்து வாங்கி கொடுத்து அர்ச்சனை செஞ்சீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் நீங்கள் நினச்சது நடக்கும். ஆணி மாத பௌர்ணமியில் தங்களுடைய இஷ்ட தெய்வங்களுக்கு குலதெய்வங்களுக்கு பூஜைகள் வழிபாடுகள் செய்வது சிறந்த பலன்களை தரும். அன்றைய தினம் அதிகாலையிலேயே எழுந்திருந்து குளித்துவிட்டு காலை முதல் மாலை வரை உணவு ஏதும் உண்ணாமல் விரதம் இருந்து கோவிலுக்கு போயிட்டு வந்து அதற்கு பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களை வைத்து அதற்கு நெய்வேத்தியம் வைத்து வழிபாடுகள் செஞ்சுட்டு பிறகு நீங்கள் நிலவை பார்த்துட்டு உணவு உண்டு விரதத்தை நிறைவு செய்யுங்க. சரி, ஜூன் 29 திங்கட்கிழமையில இந்த பௌர்ணமி வந்திருக்கு. திங்கள் அப்படின்னாவே அதற்குரிய அதிபதி யாருன்னா சந்திர பகவான். பௌர்ணமி அப்படின்னாலும் சந்திரனுக்குரிய நாள். இந்த பௌர்ணமி திதியானது திங்கட்கிழமையில வந்திருக்கிறதே மிகச்சிறப்பான ஒரு பலனை தரக்கூடியது. இந்த கேட்டை நட்சத்திரத்துல தான் ஆணி மாசத்துல பௌர்ணமி தினம் வரும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த பௌர்ணமி திதி எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
பௌர்ணமியானது ஜூன் 29ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை 4:22க்கு ஆரம்பிச்சு ஜூன் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6:11 வரையும் பௌர்ணமி திதி இருக்கு. அதிகாலையில ஆரம்பிச்சு அடுத்த நாள் காலையில வரையும் இந்த பௌர்ணமி இருக்கு. ஒரு நிறைஞ்ச பௌர்ணமின்னு இதை நம்ம சொல்லலாம். திங்கட்கிழமையில வந்திருக்கக்கூடிய இந்த ஆணி பௌர்ணமி மிக அரிய நாள். இதை நீங்க தவற விட்டுடாதீங்க. அன்றைய தினம் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இதற்கு தேவைப்படுவது 2 பொருள் தான். இதற்கு ஒரு சின்ன கிண்ணமோ ஒரு அகல் விளக்கோ எடுத்துக்குங்க. அதுல முதல்ல ஒரு ரூபாய் காயினை அடியில வைங்க. அதற்கு மேல வெந்தயம் 1 ஸ்பூன் வைத்து கொள்ளுங்கள். இந்த வெந்தயம் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, இது செல்வ வளத்தை ஈர்க்கும் சக்தி உடையது. வெந்தயத்தை அரைச்சோம் அப்படின்னா ஒரு கொல கொலன்னு அப்படியே வளவளன்னு பசை மாதிரி வருது இல்லையா, அது தன்னிடம் வரக்கூடிய பொருட்களை அப்படியே பசை போன்று ஈர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தி உடையது. அதனால தான் இதை தாந்திரீக பரிகாரங்களுக்கு பயன்படுத்துவாங்க. இப்போ இந்த வெந்தயத்தை அந்த 1 ரூபாய் நாணயத்தின் மீது வச்சிடுங்க. அதற்கு மேலே நம்ம என்ன வைக்கணும் அப்படின்னா பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது பெருமாளுக்கு மிகவும் விசேஷமான ஒரு பொருள். இந்த பெருமாளோட மார்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான ஒரு பொருள் அப்படின்னா இந்த பச்சை கற்பூரம். மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய 108 பொருட்கள்ல ஒன்றாகவும் இந்த பச்சை கற்பூரம் இருக்கு. பொதுவாக வைணவ திருத்தலங்கள்ல எந்த கோவில்ல போய் நீங்க எந்த பிரசாதம் வாங்கி சாப்பிட்டீங்கனாலும் இந்த பச்சை கற்பூரம் கொஞ்சம் கலந்துருக்கும். அவங்க கொடுக்கக்கூடிய அந்த தீர்த்தத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கற்பூரம் இல்லாம இருக்காது. இந்த பச்சை கற்பூரம் அவ்வளவு மகிமை உடையது. பண வசியத்திற்கு உதவக்கூடிய பொருள். தனாகாஷ்ண சக்தி நிறைந்த ஒரு பொருள். அதனால இந்த பச்சை கற்பூரத்தை எடுத்துக்கிறோம். இதை அந்த வெந்தயத்து மேலே வைங்க. இதை எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே பௌர்ணமி தினம் இருக்குது. அதனால் நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். சாயந்தரம் 6 மணிக்கு மேலே உங்கள் பூஜை அறையில் இது போல் வச்சிருந்து அதை அப்படியே எடுத்துக்கிட்டு போய் உங்கள் வீட்டில் நிலவோட ஒளி எங்கே படுமோ அந்த இடத்துல நின்றுக்கிட்டு உங்களுடைய வேண்டுதலை சொல்லி உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பெருமாளையும் சிவனையும் அம்பாளையும் வழிபட்டு உங்களுடைய வேண்டுதலை சொல்லி என்னுடைய வேண்டுதல் கூடிய சீக்கிரம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்தையும் வேண்டிக் கொண்டு நீங்கள் அந்த கையில் இருக்கக்கூடிய பொருளை அப்படியே அந்த அகல் விளக்கோட வேண்டிக் கொண்டு நிலவாசல்ல வச்சிடுங்க. நிலவாசல்ல அது அப்படியே இருக்கட்டும். இரவு 8 to 9 கண்டிப்பா நிலவாசல்லையே இருக்கணும். நீங்க 8 to 9 சந்திர ஓரை இல்லையா, அதுவும் பௌர்ணமி தினத்துல இருக்கக்கூடிய திங்கட்கிழமையில வந்திருக்கக்கூடிய இந்த சந்திர ஓரையை தவற விடக்கூடாது. அந்த நேரத்துல வீட்டுல கண்டிப்பா அந்த நிலவாசல்ல அந்த பொருள் இருக்கணும். அந்த சந்திர ஓரையில பௌர்ணமி திதியில நம்ம வைத்திருக்கக்கூடிய அந்த பொருட்கள் இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய நேர்மறை சக்தியை தன்னுள் ஈர்த்து வைத்துக் கொள்ளும் சக்தி உடையது. அதனால அந்த பொருள் அப்படியே அங்கேயே இருக்கட்டும். அடுத்த நாள் அதுல இருக்கக்கூடிய 1 ரூபாய் காயினையும் பச்சை கற்பூரத்தையும் நீங்க ஒரு வெள்ளை துணியில அப்படியே முடிந்து நீங்க பணம் வைக்கக்கூடிய பீரோல லாக்கர்ல நீங்க பேக்ல போட்டு வைக்கலாம். இல்ல அப்படியேவும் வைக்கலாம். நீங்க வெள்ளை துணியில முடிந்து வைக்கல அப்படின்னா கூட ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பாலையோ எதுலையோ ஒன்றுல போட்டு நீங்க பீரோல வச்சுக்கலாம். அதுல இருக்கக்கூடிய வெந்தயத்தை நீங்க தண்ணீர்ல ஓடும் நீர்ல விட்டுடலாம். அல்லது கால்படாத இடத்துல அந்த வெந்தயத்தை போட்டுடுங்க. இது மாதிரி நம்ம செய்யும்போது நமக்கு அந்த வெந்தயத்தின் மூலம் அந்த சந்திர ஓரையில இந்த பிரபஞ்ச சக்தியானது ஈர்க்கப்பட்டு நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறி நம்ம வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும். பச்சை கற்பூரத்தையும் 1 ரூபாய் காயினையும் நீங்கள் எதற்கும் பயன்படுத்தக்கூடாது. உங்கள் வேண்டுதல் நிறைவேறிய பிறகு அந்த 1 ரூபாய் காயினை நீங்கள் உண்டியல்ல போட்டுடுங்க. எந்த சுவாமியை வேண்டிக் கொண்டு இந்த பரிகாரத்தை செஞ்சீங்களோ அந்த கோவில் உண்டியல்ல அந்த 1 ரூபாய் காயினை போட்டுடுங்க. அதற்கு பிறகு அந்த பச்சை கற்பூரத்தை நீங்க உணவுல சேர்த்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.